Hello guys, welcome back to my channel. இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பைக்குக்கு வந்து ஃபாக் லைட் ப்ளஸ் வந்து அசால் லைட் மாட்ட போறேன். சோ வந்து அத இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு கண்டினியூவா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு நீங்க இப்பதான் என் சேனலுக்கு புதுசா வரீங்க நான் அந்த AZEEZ இது ரெடிஸ் கிரியேட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்னு பண்ணி வரும். நான் வந்து நிறைய டிராவல் வீடியோஸ் ரிவ்யூ வீடியோஸ் இந்த மாதிரி போடுவேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கு அசால்ட் லைட்டும் ப்ளஸ் வந்து ஃபாக் லைட்டும் மாட்ட போகிறோம். ஆல்ரெடி ஃபாக் லைட் நான் மாட்டிட்டேன், இன்னும் அசால்ட் லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணனே. அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் பாருங்க, இதுக்கு வந்து ஒரு சின்ன மவுண்ட் கிளாம்பு போட்டு அதை வந்து நான் டைட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வயர் கனெக்ஷன் மட்டும் நம்ம இன்னும் இதில் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லைட் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு. Hi guys, இப்போ வந்து நம்ம சீட்டை கழட்டி உள்ளே வந்து வயர் கனெக்ஷன் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அசால்ட் லைட்டுக்கும் உங்களுக்கு பின்னாடி இண்டிகேட்டர்லேருந்து 2 லைன் எடுக்கணும். லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். இன்னொரு வயரை வந்து முன்னாடி இதில் கனெக்ட் பண்ணிடுறேன், கரண்ட் வர்ற இதுலையாவது இல்லைன்னா ஹெட்லைட் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாக் லைட்டுக்குள்ளே தான் அதே மாதிரி தான். ஃபாக் லைட்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஒன்று வந்து கிரவுண்டுலேயும் இன்னொன்று வந்து கரண்ட் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு செப்பரேட்டாக சுவிட்ச் வச்சுக்கிறேன். நான் இதில் வந்து அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபாக் லைட் ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். இதில் வந்து மொத்தம் 2 வயர் இருக்கும். ஒன்று வந்து ஃபுல் பிளாக்கு, இன்னொன்று வந்து பிளாக் வித் ரெட்டு. இந்த ரெட் கலர் வந்து கரண்ட் ஒயரு, இது வந்து கிரவுண்டு. அப்போ தெரியுதா? இந்த ரெட்டு வந்து கரண்ட் ஒயரு, இது வந்து கிரவுண்டுக்கு போகிறது. நான் வந்து அடிஷ்னலாக 4 மீட்டர் ஒயர் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இதை வச்சு தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். டேப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் டேப் அடிக்கணும். இதை வந்து இப்போ வயரை வந்து நான் உள்ளே தான் கொண்டு போகணும், இந்த சைடு ரிமூவ் பண்ணணும். கேஸ், இதில் வந்து வயரிங் நான் வந்து 2 லைட் இருக்குது, எனக்கு 2 ஃபாக் லைட் இருக்கனால இது வழியே நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதே வேறு எங்கேயா பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளாக்க கொடுத்து எடுத்துருவாங்க. எனக்கு வந்து இதில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வயரும் வந்து கொஞ்சம் கம்மியிலே இதாயிரும். பாருங்க, இப்படியே வச்சு இதில் லாஸ்ட்டாக டேப் பண்ணணும். அந்த சைடு அப்படியே கொண்டு வரணும். இது வழியாக வந்துடும் நம்மளுக்கு வயரு. இந்த 2 வயரையும் கனெக்ட் பண்ணி உள்ளே வந்து நம்ம இப்போ கொண்டு போகணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேஸ், இப்போ வந்து நான் இன்றைக்கி வயரை கட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து இந்த எனக்கு சென்டரில் கேப் இருந்து இங்கே நிக்கில் மட்டும் கட் பண்ணி ஜாயிண்ட் அடிக்கலாம். எனக்கு வந்து இப்போ கரெக்டான டூல் இல்லை கையில், அதனால் வந்து நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன் இப்போ வயரை. ஹாப்பி பர்த்டே டு யூ. கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வயரை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இன்னொரு வயரிங் இதை தான் வந்து நம்ம கரண்ட்டுக்கு சப்ளைக்கு கொடுக்குறது. சுவிட்சுக்கு பின்னாடி 2 ஸ்க்ரூ இருக்கும்.
2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணேன். வந்து கிரவுண்ட் வரும். இப்போ வந்து நம்ம வயர் எடுக்கணும். ஸோ வந்து சீட்டுக்கு ரைட் சைடு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்கும். இந்த பக்கம் உள்ள இந்த பக்கம் அந்த சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சின்ன இதாக கைஸ் இருக்கும். நீங்கள் பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன ஒரு ரப்பர் ஸ்டீல் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஐகேஸ் ஆல்ரெடி நான் இந்த வயரில் வந்து மாட்டியிருப்பேன். டேப் பண்ணியிருப்பேன். இதில் தான் வந்து ஏற்கனவே அசார் லைன் மாட்டியிருந்தேன். இப்போ வந்து அசார் லைட் இதையும் வந்து இதில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஃபாக் லைட்டுக்கு. ஸோ வந்து எப்படிங்கிறது அவங்க வயரிங் ஃபுல்லாகவே காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி பண்ணுறது. ஐகேஸ் இதில் உள்ள ரெட் வயரை வந்து நம்ம இதில் உள்ள பிளாக்கோட கனெக்ட் பண்ணேன். பிளாக் வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். நம்மளுக்கு இப்போ பிளாக் வயர் மட்டும் வேணும். அதனால் பிளாக் வந்து நான் தனியாக எடுக்கிறேன். இந்த பிளாக்கை வந்து இந்த கிரவுண்டில் தான் கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு கிரவுண்டில் கொடுக்கணும் நீங்கள் பிளாக்கை. ஸோ நான் இதில் தான் மாட்ட போகிறேன். எங்கேஸ் நம்ம வந்து இப்போ இதை ரிமூவ் பண்ண போகிறோம். Does the beat take you over? You just can't breathe. Do you feel your bones start to shake? Do you feel the earthquake? Do you feel your bones start to shake? Do you feel the earthquake? Do you feel your bones start to shake? Do you feel the earthquake? Do you feel your bones start to shake? Do you feel the earthquake? வந்து நம்ம இந்த லைட்டோ இந்த வயரை வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுவோம். இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து எல்லோ கலர் சாரி ப்ளூ வந்து ரைட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர். அதனால் இந்த ரெண்டையும் வந்து நம்ம இண்டிகேட்டரில் செட் பண்ணுங்க. ரைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும், ரைட் சைட். அது எல்லாம் தெரியும். அந்த டேப் தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, ஆல்ரெடி ரைட் இண்டிகேட்டரில் நான் ஒரு டேப் போட்டிருக்கேன். அதை வந்து நான் ப்ளூவோட இப்போ கனெக்ட் பண்ணேன்.
பண்ணதே வயரை முடிஞ்ச அளவுக்கு இந்த அடாப்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ண பாருங்க. வந்து இதில் உள்ள ஏதாவது ஒரு போல்ட்டில் கொடுத்துருங்க, ஏன்னா இது வந்து கரண்ட்டு இது கிரவுண்டுக்குள்ளது. Giving up, letting go, times we might feel compelled, looking down from the heights that we have built all by ourselves. And there is fear of the unknown, but we cannot lose control when we feel like the world is against us. கரண்ட் சப்ளையில் கொடுக்கணும் ரெட்டை. இது வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணது. கரண்ட் சப்ளைலேருந்து இன்னொரு வயரை எடுத்து அதோட சுவிட்சோட இன்னொரு வயரில் கொடுக்கணும் கைஸ். அது வந்து இப்போ நம்ம வயர் தான் யூஸ் பண்ணணும். வந்து இந்த இதில் உள்ள ரெண்டு வயரையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி வந்து ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிடணும், எல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணல, அதையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிடறேன்.